அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்கு 2026 எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். 2026 பார்த்தீங்கன்னா இரண்டாக பிரித்து ஜூன் 2 குரு பெயர்ச்சிக்கு முன்னாடியும் குரு பெயர்ச்சிக்கு பிறகும் அப்படின்னு விருச்சிக ராசியை பிரிக்கலாம். இப்போது சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொன்னால் எதில் சவால் கொடுப்பார்? சனி அந்த இடத்துல இருந்தாலே சவால் தானே. ஸோ 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு எந்தெந்த விஷயத்தில் சவால் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும். குழந்தை சில பேர் கிடைக்கிறதுல சில தாமதங்கள் ஏற்படும். ஆனால் 2027 டிசம்பர் இந்த சனி பகவான் 5லேருந்து 6க்கு மாறும் பொழுது உங்களுக்கு எதெல்லாம் தடங்கள் பண்ணாரோ அதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் குழந்தை விஷயங்கள்லையும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வந்து சேர்கிற விஷயத்துலையும் சின்ன சின்ன தாமதங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் தான் கொடுப்பாரோ தவிர அதையெல்லாம் இல்லாமல் பண்ண மாட்டார். கண்டிப்பாக கடைசியாக 2027 இறுதியில் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு ஆஃப்டர் ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வர போகிறார். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சின்ன சின்ன கஷ்டத்தையும் உடம்புல சின்ன தொந்தரவுகளையும் கொடுப்பார். ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடினவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 9ஆம் இடத்துல குரு வரத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. நிறைய நற்பலன்கள் நடக்க போகுது. வேண்டியது, விரும்பியது, கனவு எல்லாமே ஆகக்கூடிய காலமாக இந்த ஜூன் 2க்கு அப்புறம் இருக்கும். ஸோ சனி 2027 டிசம்பர் வரைக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வரதில் தாமதங்கள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வரும். குழந்தைகள் நன்றி, வணக்கம்.